நம்மளுடைய டீம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்குபேட்டர் இதுக்கு முன்னாடி செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 120 முட்டை வைக்கிற மேனுவல் இன்குபேட்டர், அதே போல் ஒரு சில ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 50 முட்டை, 20 முட்டை, 10 முட்டை இது போல் இன்குபேட்டரும் தேவைக்கு ஏற்ற போல் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இந்த ஒரு இன்குபேட்டர், இந்த ஆரஞ்சு கலர் டேப் அடிச்சு வந்தாவே நம்மளுடைய அப்கிரேடட் இன்குபேட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் தான். அதாச்சும் நீங்கள் முட்டையை கையால் தான் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை திருப்புறா போல இருக்கும். பட் இந்த சீரிஸ், இந்த தெர்மாஸ்டேட் வருது பாருங்கள், இந்த சீரிஸை தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இல்லை என்னன்னா, நீங்கள் பழைய இன்குபேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெர்மாஸ்டேட் வச்சிருப்போம், மற்றபடி வாரண்டி 1 இயர் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 தெர்மாஸ்டேட் வச்சு சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சீரிஸ்னால் ஒரு தெர்மாஸ்டேட் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த சீரிஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தெர்மாஸ்டேட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம இந்த சீரிஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஆன் ஆயிருக்கு, ஒரு இன்குபேட்டரோட தெர்மாஸ்டேட் ஆன் ஆயிருக்கு, உள்ள பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. 37.5 வந்தால் ஆஃப் ஆகிடும், அதே போல் 36.9 வந்தால் ஆன் ஆகிடும். ஸோ இதான் நார்மல் தெர்மாஸ்டேட்டோட செட்டப்பு. இப்போ பார்த்துட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு தெர்மாஸ்டேட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் சீரிஸ் மாற்றுறேன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க தெர்மாஸ்டேட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்க ஃபேன்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஃபேன் ஒரே ஃபேன் தான், ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சென்சார் ஒயர் உள்ளே போயிடும், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த இன்குபேட்டர் வேணும்னா நம்ம கீர்த்திவாசன் தம்பிக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.